காலை பிவிஸ் மெட்டா பார்ட்னர் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்றைக்கு நம்முடைய பிவிஸ் மெட்டாவை பற்றி தெளிவாக சொல்றதுக்காக வருகிறார் வெங்கடேசன் சார். ஆனால் பிவிசி மெட்டாவில் இணைந்தாலே நம்மளுக்கு என்ன பலன், எவ்வளவு அதில் சம்பாதிக்கலாம், காயினை வச்சு பிவிசி மெட்டா காயினை வச்சு 10 வருடத்துக்குள் 2,500 கட்டி சேர்றதுக்கு சுவாமி இது சேர்ந்ததுக்கு எவ்வளோ கிடைக்கும் என்று 10 வருஷம், ஒரு வருஷத்துக்கு $1 அப்படி பிளான் பண்ணி தெளிவாக சொல்ல வருகிறார். அதே மாதிரி ஃபார்மிங் பண்ணோம்னா எவ்வளோ ரிவார்டு நமக்கு கிடைக்கிறது என்று தெளிவாக சொல்றதுக்காக ஈரோட்டை சேர்ந்த வெங்கடேசன் சாரை வெல்கம் பண்ணுறேன் சார். வெல்கம். டியர் பிவிசி மெட்டா பார்ட்னர்ஸ் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். மகிழ்ச்சி. இன்னைக்கு நிறைய முகூர்த்தங்கள், நிறைய நபர்கள் முகூர்த்தத்தை போக்கஸ் பண்ணி டிராவல் ஆயிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க இவ்வளவு பெரிய ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் இன்னைக்கு இந்த மீட்டிங்ல கலந்துருக்கக்கூடிய அத்தனை பேரும் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளர். ஏன்னா காரணங்கள் சொல்பவர்கள் காரியத்தில் ஜெயிக்க மாட்டார்கள் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். ஆனா இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் இருந்தாலும் கொஞ்சம் இந்த ப்ரோக்ராம் நம்ம அட்டன் பண்ணிட்டு அடுத்து அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் வந்துட்டீங்க. ஸோ உண்மையாலுமே பிவிசி மெட்டால நீங்க மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக வருவது நிச்சயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்மளுடைய பிவிசி மெட்டா இந்த ஃபார்மிங் ப்ராஜெக்ட் அண்ட் ஆலிபேடு ப்ராஜெக்டை பத்தி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ கொஞ்சம் நம்மளுடைய சைட்டை ஓபன் பண்ணி அங்க என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் இன்னைக்கு தெளிவா தெரிஞ்சுக்கலாம். வாருங்கள். இன்னைக்கு நம்மளுடைய இந்த ட்ரஸ்ட் வேலட் அண்ட் மெட்டாமாஸ்க் அண்ட் பிட்கிட் இந்த மாதிரி ஒரு 3 விதமான டீசென்ட்ரலைஸ்ட்ல செயல்படக்கூடிய வேலட்டுகளை நாம் உருவாக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல டீசென்ட்ரலைஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ டீசென்ட்ரலைஸ்ட் அப்படிங்கிறது எந்த ஒரு நபராலையும் அதை ஹேக் பண்ண முடியாது அண்ட் கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. இதை யார் கண்ட்ரோல் பண்றது? யார் இந்த வேலட்டை உருவாக்குனாங்களோ அவங்க கிட்ட மட்டும்தான் அந்த சீக்ரெட் பர்ஸ் இருக்கும். இந்த வார்த்தைகள் 12 வார்த்தைகள் இருக்கும். ஸோ இந்த 12 வார்த்தைகள் எந்த வேலட்ல வேணாலும், இப்ப நீங்க ட்ரஸ்ட் வேலட்ல உருவாக்குன அந்த 12 வார்த்தைகளை மெட்டாமாஸ்க்ல யூஸ் பண்ணலாம், பிட்கிட்ல யூஸ் பண்ணலாம், ட்ரஸ்ட் வேலட்ல யூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் உங்களுடைய சீக்ரெட் கீவேர்ட். அதை எக்காரணத்தை கொண்டும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அதை ரொம்ப பாதுகாப்பாக நம்ம வைக்கணும். எப்படி இடத்தினுடைய பத்திரத்தை பாதுகாப்பா வைக்கிறோமோ அதே போல இந்த 12 வார்த்தைகளையும் ரொம்ப பாதுகாப்பாக நம்ம வச்சிருக்கோம். ஏன்னா இன்னைக்கு மொபைல் மிஸ் ஆனா கூட நம்மளுடைய இந்த 12 வார்த்தைகள் இருந்தா போதும், திரும்ப நம்மளுடைய வேலட்டை ஆக்டிவேட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்மளுடைய சிஸ்டத்துல டீசென்ட்ரலைஸ்ட் வேலட்டை ஓபன் பண்ணியாச்சு. அதுல சீடு ஃபண்டிங் அண்ட் டோக்கன் ஃபார்மிங் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் நம்ம கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? சோ அப்ப சீடு ஃபண்டிங்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். அதாவது சீடு ஃபண்டிங்கோடைய அந்த வெப்சைட் ஐடி மேல பாருங்க, pvcmeta.io. எல்லாம் புரிஞ்சுக்குங்க. pvcmeta.io அப்படின்னு இருந்ததுன்னா அது சீடு ஃபண்டிங்கோடைய பேஜ் வெப்சைட். ஓகே, ரைட். அப்ப கீழே என்ன கொடுத்திருக்காங்க? வேலட் சம்மரி, கனெக்டட் வேலட். இந்த கனெக்டட் வேலட்னு கொடுத்திருந்தால் நீங்க ட்ரஸ்ட் வேலட்னே வச்சுக்கோங்க. அந்த வேலட்ல எவ்வளவு பிவிசி வச்சிருக்கீங்களோ அந்த பிவிசிய உள்ளுக்குள்ளேயும் உங்களுக்கு கவுண்டிங் காட்டும். இப்ப இந்த வேலட்ல 124 பிவிசி மெட்டா வெளியே இருக்கு அப்படிங்கறத இங்க உள்ள காமிக்குது டிஸ்பிளேல. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டேக்கிங்
வேலட். இந்த ஸ்டேக்கிங் வேலட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஏற்கனவே நம்ம பிவிசி மெட்டா உள்ள கொடுத்துருப்போம் இல்லையா, அதாவது சீடு ஃபண்டிங்ல கொடுத்துருப்போம். அந்த ஸ்டேக்கிங் நமக்கு ரிவார்டா இங்க வந்திருக்கு, அது அவைலபிள்ல இருக்கு அப்படிங்கிறது காமிக்குது. ஸ்டேக்கிங் வேலட். ஓகே, ரைட். அடுத்ததாக இப்ப சீடு பார்ட்னர் உருவாக்கணும், இல்ல நம்ம உருவாக்கணும். நாம ஒண்ணு சீடு பார்ட்னர் பண்ணணும், இல்லைன்னா இன்னொருத்தர் உருவாக்கணும். அப்ப சிஸ்டம் இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த நம்மளுடைய கனெக்டட் வேலட்ல பிவிசி மெட்டா இருக்கணும். எவ்வளவு பிவிசி மெட்டா இருக்கணும்? முன்ன பாத்தீங்கன்னா $10 ஒரு கவுண்டிங் வச்சிருந்தாங்க மினிமம். இப்ப நியூ அப்டேட் பிரகாரம் ஸ்டேக் நவ் டச் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஐடி நம்பர் கேட்கும். உங்களுக்கு பண்ற மாதிரி இருந்தா செல்ஃப்னு நீங்க கொடுத்துக்கலாம், இல்ல புதிய நபர்களுக்கு உங்க வேலட்ல இருந்து நீங்க பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அவங்களுடைய ஐடிய நீங்க இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணலாம். அடுத்து கீழே பாருங்க, இந்த மேக்ஸ்ங்கிற இடத்துல இங்க என்ன கொடுத்திருக்காங்க. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா மினிமம் 10 USDT அப்படின்னு கொடுப்பாங்க, ஆனா இப்ப அப்படி இல்லை. 500 பிவிசி மெட்டால இருந்து 5000 பிவிசி மெட்டா வரைக்கும் உள்ள கொடுங்கன்னு கொடுத்திருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க ஸ்டேக் பிவிசி டு கெட் ரிவார்ட் நியூ டோக்கன் ஸ்டேக்கிங் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஓகேங்களா? சோ அப்ப இந்த இடத்துல இனி யூஎஸ்டிடி அங்க டைப் பண்ணக்கூடாது. 10 போட்டீங்கன்னாவே $10 ஈக்குவலான பிவிசி மெட்டாவே கீழே காமிக்கும். ஆனா இப்ப அப்படி இல்லை. ஒரு எக்ஸாம்பிள், இப்ப நீங்க 500 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அங்க டிஸ்பிளே யூஎஸ்டிடி காட்டாது. நீங்க 5000 கொடுத்தீங்கன்னாலும் காட்டாது. அதே போல நம்ம முன்னாடி என்ன பண்ணிருப்போம், $10 அப்படிங்கறத கொடுத்துருப்போம். ஆனா இந்த மாதிரி கொடுத்தா உள்ள போகாது. ஃப்ரெண்ட்ஸ், இது நேத்து வரைக்கும் இந்த மாதிரி இல்ல, நேத்து நைட்ல இருந்து இந்த மாதிரி அப்டேட் வந்திருக்கு. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். சோ ஒரு 500 பிவிசி மெட்டா டோக்கன் இருந்தா கூட நீங்க சீடு பார்ட்னர்ல ஸ்டேக்கிங் பண்ணலாம். இனி 20 லெவலுக்கு ஸ்டேக்கிங் ரிவார்டு வரப்போகுது. ஓகேங்களா? ஸ்டேக்கிங் ரிவார்டு எப்படி வரும்னா பிவிசி மெட்டாவாக உங்களுக்கு வரும். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல நீங்க பண்ணிருக்கக்கூடிய ஸ்டேக்கிங் ஸ்டேட்டஸ், பாஸ்புக், இது எல்லாமே இந்த இடத்துல வந்துடும். இது சீடு பார்ட்னர். அடுத்து இந்த 3 கோடு இதுல தொட்டீங்க அப்படின்னா வேலட் ஸ்டேட்டஸ் இப்ப பார்த்துட்டு இருக்கோம், ஸ்டேக்கிங் ஸ்டேட்டஸ், ரிவார்டு ஸ்டேட்டஸ், இந்த 3 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அடுத்து ரெஃபரல் ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் ரிவார்டு ஸ்டேட்டஸ், இந்த 2 ஆப்ஷனும் விரைவில் ஆட் ஆக போகுது. ஸ்டேக்கிங் ஸ்டேட்டஸ் போட்டு பார்ப்போம். இந்த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது நம்ம எவ்வளவு பண்ணணும், எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கறத பாக்குறது. சோ டோக்கன் ஸ்டேக்கிங் இருக்கிறது எல்லாமே முழுமையா நமக்கு ரிலீஸ் ஆயிடுச்சுங்கிறத காமிக்குது. வேலட் ஸ்டேக்கிங் அப்படின்னா இங்க பாருங்க, 602 பிவிசி மெட்டா ஆக்டிவ் ஸ்டேக்கிங்ல இருக்கு. சோ இந்த இடத்துல ஸ்டேக்கிங் ரிவார்டாக 216 பிவிசி மெட்டா நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்ப இந்த 216 பிவிசி மெட்டாவை நாம டிரான்ஸ்பர் பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த விஷயம் ரிவார்டு ஸ்டேட்டஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இந்த பிவிசி மெட்டாவில் டோக்கன் ஸ்டேக்கிங் பண்ணதுக்கு உண்டான பிவிசி மெட்டா அவைலபிள், இதை கொடுத்தாச்சு. இது நீங்க என்ன பண்ணலாம், ரெடீம் செய்யலாம். ரெடீம் டு அவைலபிள். இங்க என்ன கொடுத்திருக்காங்க, டு ஸ்டேக்கிங், டு ஸ்டேக் பிவிசி, கெட், வெளியே எடுக்கலாம். நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த 6 பிவிசியை நீங்க வெளியே உங்களுடைய கனெக்டட் வேலட்டுக்கும் எடுத்துக்கலாம். இது நீங்க ஃபர்ஸ்ட் கட்டின சீடு பார்ட்னர், சீடு ஃபண்டிங்க்கு உண்டான ரிவார்ட். வேலட் ஸ்டேக்கிங், இந்த வேலட் ஸ்டேக்கிங்ல எங்க இருந்து வந்திருக்கு, நம்மளுடைய பால்வின் டிபிய ஒரு $100 வந்துருச்சு அப்படின்னா நம்ம ரெடீம் பண்ணும் போது நமக்கு பிவிசி மெட்டாவாக
நம்மளுடைய சீடு ஃபண்டிங் வேலட்ல ஸ்டேக்கிங் ஆகும். முன்ன அது ஒட்டுக்காவே ரிலீஸ் ஆயிட்டு இருந்து இப்ப எல்லாமே தனித்தனி வேலட்டாக மாத்தியாச்சு. 216 ரிவார்டு வந்திருந்தது. இந்த 216ல 128 பிவிசி மெட்டா நமக்கு அவைலபிள் ரிவார்டுகள் இருக்கு. திஸ் ரிவார்டு வேல்யூ கேன் பி ரெடீம்டு சூன். விரைவில் இதுக்குண்டான ரெடீம் ஆப்ஷனை ஓபன் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், சீடு பார்ட்னரை எப்படி ஓபன் பண்ணணும், சீடு பார்ட்னர்ல என்ன இருக்கு, சீடு பார்ட்னர்ல இன்னொருத்தருக்கு எப்படி சீடு ஃபண்டிங் பண்ணணும், உங்களுக்கு எப்படி சீடு ஃபண்டிங் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சோ அதுக்காக தான் இப்ப சீடு ஃபண்டிங் பத்தி உங்களுக்கு சொன்னேன். மீண்டும் ஒரு முறை புதிய சீடு பார்ட்னர் ஸ்டேக்கிங் கொடுக்கறது எப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய கனெக்டட் வேலட்ல பிவிசி மெட்டா இருக்க வேண்டும். மினிமம் 500 பிவிசி அண்ட் எபோவ் 5000 பிவிசி வரை பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த ஸ்டேக் நான் கொடுக்குறீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு கீழே பிவிசி மெட்டாவுடைய கவுண்ட் காமிக்கும். ஓகேங்களா? சோ அப்ப 500 பிவிசி மெட்டா மினிமம் இருந்தா ஒரு சீடு பார்ட்னர் ஸ்டேக்கிங் கொடுக்கலாம். சோ அவரேஜ் பாத்தீங்கன்னா இது ஒரு $10 ஈக்குவலா தான் வரும். ஓகேங்களா? ரைட். அடுத்த விஷயம், நமக்கு இருக்கக்கூடிய அந்த ரிவார்டை, ஸ்டேக்கிங் ரிவார்டு, இப்ப ஸ்டேக் நவ் கேக்குது. இப்ப ஸ்டேக் நவ் கொடுக்குறோம் அப்படின்னா அங்க என்ன ஆகும்? மினிமம் ஸ்டேக் நவ் ஸ்டேக்கிங் ரிவார்டை வச்சு நமக்கே செல்ஃபாக ஸ்டேக் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? செல்ஃபா ஸ்டேக்கிங் பண்ணிக்க முடியும். இது சீடு ஃபண்டிங்கினுடைய ஆப்ஷன். ஓகே, அடுத்து டோக்கன் ஃபார்மிங். டோக்கன் ஃபார்மிங் போகும்போது டோக்கன் ஃபார்மிங் .io அப்படிங்கிற வெப்சைட்டாக கன்வெர்ட் ஆயிடும். முதல்ல என்னவா இருந்தது? பிவிசி மெட்டா .io இருந்தது. இப்ப டோக்கன் ஃபார்மிங் .io மாறி இருக்கு. ஓகே, அப்ப இந்த டோக்கன் ஃபார்மிங்ல தான் நம்ம நிறைய டாலர்ஸ்க்கு நிகரான இன்கம் சம்பாதிக்க போறோம். சீட் ஃபண்டிங்ல பிவிசி மெட்டாவை நிறைய சம்பாதிக்க போறோம் இல்லையா? ரைட். அப்ப இந்த இடத்துல வரக்கூடிய அந்த டாலர்ஸை நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். ரைட். இப்ப இந்த இடத்துல ஒரு புதுசா ஒரு டோக்கன் ஃபார்மிங் பண்ணணும், இல்ல உங்களுக்கு பண்ணணும், இல்ல அதற்கு பண்ணணும் அப்படின்னா வெளியே பிவிசி மெட்டா டோக்கன் இருந்தாலும் கூட நீங்க பண்ண முடியும். நியூ டோக்கன் ஃபார்மிங். அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு தேவைன்னா உங்களுடைய செல்ஃப் ஐடியா கொடுக்கலாம், அல்லது அதருடைய ஐடியா நீங்க கொடுக்கலாம். குவான்டிட்டி மினிமம் 100 மடங்கில் தான் நீங்க கொடுக்கணும். ஓகேங்களா? ரைட். இது கனெக்டட் வேலட்ல இருக்கக்கூடிய பிவிசி மெட்டா வச்சு நம்ம டோக்கன் ஃபார்மிங்க செல்ஃபாகவும் பண்ணலாம், அதரும் பண்ணலாம். செல்ஃப் ஃபார்மிங் அண்ட் அதர் ஃபார்மிங்க நம்ம யூஸ் பண்ணலாம். யூசர் வேலட். இது என்ன சார் யூசர் வேலட் அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய ரிவார்டுல 15% சிஸ்டம் என்ன பண்ணும்னா ரீஃபார்மிங்காக சேமிச்சு வைக்கும். அப்ப அந்த 15% என்னைக்கு $100 கம்ப்ளீட்டட் ஆகுதோ அப்ப அது திரும்ப நமக்கு செல்ஃப் ஃபார்மிங்க்கு அதை பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? யூசர் வேலட் திரும்ப நமக்கு செல்ஃப் ஃபார்மிங்க்கு பயன்படும். 15% எடுத்துக்கல, 15% எடுத்து நம்மளுடைய வேலட்ல நம்மளுடைய ஃபார்மிங்காக அங்க சேவ் பண்ணி வைக்கிறாங்க. அப்ப பால்வின்ல ஏற்கனவே இருந்த பார்ட்னர்கள் எல்லாம் பால்வினை கனெக்ட் பண்ணிருப்பாங்க. சோ பால்வின் டிபி எல்லாம் யூஎஸ்டிடியாக இந்த யூசர் வேலட்ல தான் கன்வெர்ட் ஆகி வரும். ஓகேங்களா? ரைட். அப்ப இந்த இடத்துல வரக்கூடியதை நீங்க நியூ வேலட் ஃபார்மிங்காக நீங்க பயன்படுத்திக்க முடியும். தொட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலட் உருவாக்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இங்க கிடைக்கும். ஓகேங்களா? சோ இதுக்கு 5% அப்ளிகபிள் சார்ஜபிள் யூசர் வேலட்ல இருக்கிறது. கனெக்டட் வேலட்ல இருந்து செல்ஃப் டோக்கன் ஃபார்மிங், அதர் டோக்கன் ஃபார்மிங் பண்ண முடியும். யூசர் வேலட்ல இருந்து ஒன்லி செல்ஃப் ஃபார்மிங் மட்டும்தான் பண்ண முடியும். இதையும் தெரிஞ்சுக்குங்க. சோ அடுத்து ஃபார்மிங் டேட்டஸ்.
நான் எவ்வளவு ஃபார்மிங் பண்ணிருக்கேன், அது எவ்வளவு ரெடியும் ஆயிருக்கு, எத்தனை ஃபார்மிங் பண்ணிருக்கேன் அப்படின்னு நீங்க தெரியல அப்படின்னா நீங்க ஃபார்மிங் ஸ்டேட்டஸ் ஓபன் பண்ணுங்க. உங்களுடைய அந்த ஃபார்மிங்க லெஃப்ட் சைட்ல காமிக்கும், இவ்வளவு பண்ணிருக்கிறீங்க, இந்த தேதியில பண்ணிருக்கிறீங்க அப்படிங்கறத காமிக்கும். அதே போல எவ்வளவு ரிவார்டு வந்திருக்கு அப்படின்னா இந்த தேதியில இருந்து இந்த தேதி வரைக்கும் இவ்வளவு டாலர் இங்க ரிலீஸ் ஆயிருக்கு, இவ்வளவு பர்சன்டேஜ் உங்களுக்கு கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. அப்ப 100க்கு 200 டாலர், 38 டாலர் வந்துருச்சு அப்படின்னா இன்னும் 162 டாலர் வரும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? சோ அடுத்து வேலட் ஃபார்மிங். இது அந்த பேல்வேல இருந்து யூசர் வேலட்டுக்கு வந்தது இல்லையா, அந்த யூசர் வேலட்ல இருந்து வரக்கூடியதை 100 நம்ம செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிருப்போம். அப்ப இந்த இடது பக்கம் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலட் ஃபார்மிங்ல இருக்கக்கூடிய கவுண்டிங், வலது பக்கம் இருக்கக்கூடியது வேலட்ல இருந்து வந்த ரிவார்ட். சோ அப்ப இந்த ரிவார்டும் நீங்க செல்ஃப் ஃபார்மிங் பண்ண ரிவார்டும் ரெண்டு இணைஞ்சுதான் ரிவார்டு ஸ்டேட்டஸ்க்கு வரும். ரிவார்டு ஸ்டேட்டஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நான் சொல்றது எல்லாமே நீங்க பொறுமையா வாட்ச் பண்ணி பாருங்க. யூடியூப்ல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, ரைட்டுங்களா? சோ இத திரும்ப திரும்ப பாருங்க. அந்த சைட்டை எப்படி ஓபன் பண்ணணும், எப்படி அடுத்தடுத்த ஸ்டெப் போகணுங்கிறது எல்லாமே நீங்க புரிஞ்சுக்க முடியும். சோ இப்ப ரிவார்டு ஸ்டேட்டஸ்க்கு வந்தாச்சு. இப்ப நம்ம ஃபார்மிங் எவ்வளவு பண்ணிருக்கோம், ஒரு $100 இந்த ஐடிக்கு நடந்திருக்கு அப்படிங்கும் போது அப்ப இந்த இடத்துல நமக்கு ரிவார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது எதுல இருந்து உங்களுக்கு கமிஷன் வருது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த ஐடியை பொறுத்த வரைக்கும் ஃபார்மிங்ல இருந்து வருது. அடுத்து ஆலிபேட்ல இங்க எலிஜிபிலிட்டி இருக்கா, அந்த ஐடிக்கு இருக்கு. அதே மாதிரி ரெஃபரல் ரிவார்டு வருதா அப்படிங்கும் போது ரெஃபரல் ரிவார்டும் வருது. 20 லெவல், ஒவ்வொரு லெவலுக்கும் எவ்வளவு ரெஃபரல் ரிவார்டு உங்களுக்கு வருதுங்கிறத சிஸ்டம் காமிச்சு. ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து எனக்கு எவ்வளவு இன்கம் டெய்லி வருது, 2வது லெவல்ல இருந்து எனக்கு எவ்வளவு இன்கம் வருது, 3வது லெவல்ல இருந்து எவ்வளவு இன்கம் வருது அப்படிங்கறத நீங்க இந்த ஆல் 20 லெவல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? சோ அடுத்தது ஏலிபேட்ல இருந்து மொத்தம் 7 டேஸ் ஆஃபரா கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த 7 டேஸ் ஆஃபர்ல நான் முதல் நாள் எலிஜிபிள் ஆயிருக்கேனா இல்ல 2வது நாள் எலிஜிபிள் ஆயிருக்கேனாங்கிறதையும் கண்டுபிடிக்கலாம். 2வது, எனக்கு முதல் நாள் எலிஜிபிள் ஆன பேர் மேட்சிங்க்கு எவ்வளவு கமிஷன் வருது, 2வது நாள் ஆன பேர் மேட்சிங்க்கு எவ்வளவு கமிஷன் வருதுங்கிறத நீங்க அங்க தெரிஞ்சுக்க முடியும். சோ அதுக்குண்டான அந்த டயக்ராம் உள்ள கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ சைட்டு கொஞ்சம் அப்டேட் நடந்துட்டு இருக்கு. சோ அதனால கொஞ்சம் ஸ்லோவில் இருக்கு. ஓகேங்களா? இது எல்லாமே உங்களுக்கு ரெக்கார்ட்ல இருக்குது, நீங்க திரும்ப திரும்ப போட்டு பார்க்கலாம். வெப்சைட்டை எந்த அளவுக்கு நீங்க ஓபன் பண்ணி அந்த பயிற்சி எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க டீமுக்கு அதை நீங்க ப்ரமோட் பண்றது வசதியாக இருக்கும். ஒரு டெலிகிராம்ல வர்றது எப்படி, டெலிகிராம் மூலியமாக ஒருத்தருக்கு எப்படி அப்டேட் பண்ணி கொடுக்கறது, இது எல்லாமே நீங்க அதுல தெரிஞ்சுக்க முடியும். கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. அதே மாதிரி ஃபார்மிங்ல வந்து பாத்தீங்கன்னா டோக்கன் ஃபார்மிங் ரிவார்ட் எவ்வளவு வந்திருக்கு, வேலட் ஃபார்மிங் ரிவார்டு எவ்வளவு வந்துட்டு இருக்கு, இதை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ரைட். அப்ப இதுல வந்திருக்கக்கூடிய அந்த ரிவார்டு எல்லாம் ரெடீம் டு ரிவார்ட் அப்படிங்கிற பட்டனை நம்ம கிளிக் பண்றோம். ரெடீம் டு ரிவார்ட். அப்ப இந்த இடத்துல அந்த டாலர் இருக்கா, அப்ப இந்த டாலரை அடுத்து என்ன பண்ணலாம், ரெடீம் டு ஆப்ஷன். இங்க வந்து ஸ்டார்ட் நியூ டோக்கன் ஃபார்மிங் அப்படின்னா இந்த ரிவார்டு வச்சு நீங்க செல்ஃப் ஃபார்மிங் பண்ணலாம், அதர் ஃபார்மிங் பண்ணலாம். எவ்வளவு வரைக்கும் பண்ணலாம், $50,000 வரைக்கும் நீங்க செல்ஃப் ஃபார்மிங் அண்ட் அதர் ஃபார்மிங் நீங்க பண்ண முடியும். அப்ப இங்க என்ன பண்ணிருக்காங்க, 100 மடங்கில்
100 மடங்கில் 500 வரைக்கும் நீங்க பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பர் டே. சோ அதுக்கு உண்டான ஆப்ஷன் ஓபன் ஆகுது. ஓகேங்களா? சோ இப்போதைக்கு ஒரு 100 மட்டும் தான் பண்ண முடியும். சோ விரைவில் 500 வரைக்கும் நீங்க செல்ஃப் ஃபார்மிங் அண்ட் அதர் ஃபார்மிங்க நீங்க பண்ண முடியும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒன் ஸ்டோக்னா நீங்க பண்ணிடலாம். ஒரே டைம்ல $500 டிரான்ஸ்ஃபர் பண்ணுமா, பண்ணிடலாம். ஆனா 100 5 முறை பண்ண முடியாது. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல விரைவில் அதுக்கு உண்டான ஆப்ஷனையும் ஓபன் பண்ண போறாங்க. ரைட். அடுத்ததாக ஆலிபேட். ஆலிபேட் ரிவார்ட். இப்ப ஆலிபேட்ல எது எலிஜிபிள் ஆயிருக்கு? இப்ப எலிஜிபிள் அப்படின்னா என்ன தெரியுங்களா? நமக்கு ஒரு பேர் மேட்ச் ஆகல, நம்ம பண்ண 100க்கு பேர் மேட்ச் ஆகல. அப்ப பேர் மேட்ச் ஆயிருந்தா எலிஜிபிள் இருக்காது, எக்ஸிக்யூட்டட் இங்க இருக்கும். சோ அப்ப எலிஜிபிள் இருக்குன்னா இன்னும் 1:2 பேர் மேட்சிங் ஆகல அப்படின்னு அர்த்தம். பேர் மேட்சிங் ஆயிருந்தால் இங்க அந்த ஐடி காமிச்சு 1:2 ரேஷியோவை உங்களுக்கு காமிச்சிருக்கும். எக்ஸ்பிரி, இப்ப நீங்க $100 பண்ணி அவங்க 7 நாள் வரைக்கும் அவங்க பண்ணல, 8வது நாள் பண்ணிருக்காங்கன்னா இந்த $100 எக்ஸ்பிரிங்கிற வேலட்ல இருக்கும். பட் எக்ஸ்பிரி அப்படின்னா இதுக்கு எந்த ரிவார்டும் கிடைக்காதுன்னு அர்த்தம் இல்ல. உங்களுக்கு செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு எப்போதும் போல கிடைக்கும், ரெஃபரல் ரிவார்டு எப்போதும் போல கிடைக்கும். ஓகே, ரைட். ரெஃபரல் ஃபார்மிங். இப்ப நம்ம கீழே இருக்கக்கூடிய நபர்கள் எவ்வளவு பேர் எலிஜிபிள் இருக்காங்க, எவ்வளவு பேர் எக்ஸிக்யூட் 1:2 பேர் மேட்சிங்ல இருக்கிறாங்க அப்படிங்கறத இங்க, அதாவது டைரக்ட்ல இருக்கவங்களை மட்டும்தான் காமிக்கும். டைரக்ட் இருக்கவங்களை மட்டும்தான் காமிக்கும் ஃபர்ஸ்ட் லெவல். ஓகேங்களா? ரைட். அடுத்து இது ஃபார்மிங் உடைய டீடைல். ரெஃபரல் ஸ்டேட்டஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெஃபரல் ஸ்டேட்டஸ் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்டா நீங்க எடுத்துக்கணும். இந்த ஆல் எலிஜிபிள் லெவல் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த எத்தனை லெவலுக்கு நீங்க எலிஜிபிலிட்டிங்கிறத உங்களுக்கு காமிச்சிரும். சோ ஒவ்வொரு லெவல்லையும் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க எத்தனை பேர் செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் செல்ஃப் ஃபார்மிங் 190 டேஸ் கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு, இது எல்லாமே நீங்க செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் பேசிவ் இன்கம். இதுதான் பேசிவ் இன்கம். பேசிவ் இன்கம் பேசிவ் இன்கம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். பேசிவ் இன்கம்னா என்னன்னு தெரியாம இருக்கக்கூடாது. நாம செல்ஃபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அதுக்கு பேர் ஆக்டிவ் இன்கம். ஒரு டீமோட நம்ம வேலை பார்த்தோம்னா அதுக்கு பேர் பேசிவ் இன்கம். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இங்க ஒரு ஐடியில 100, ஃபர்ஸ்ட் ஐடியில் 100 பண்ணிருக்காங்க, இங்க 0, 190 நாள் கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. அப்ப அவர்கிட்ட இருந்து நம்ம கமிஷன் வராது. அப்ப ரெண்டாவது 490 பண்ணிருக்காங்க, சோ $205 190 நாளைக்கு உண்டான ரிவார்டு வரும். 490க்கு ரிவார்டு வராது, 205க்கு மட்டும்தான் ரிவார்டு வரும். அந்த அடிப்படையில இங்க எவ்வளவு ஃபார்மிங் பண்ணிருக்காங்களோ ஆக்டிவ் ஃபார்மிங் அண்டர் த 190 டேஸ்க்கு அது ஃபாலோ பண்ணுவாங்க. சோ அதுக்குண்டான செல்ஃப் ஃபார்மிங் அண்ட் ரெஃபரல் ரிவார்டு உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரெண்டாவது லெவல்ல இருந்து ஒன்லி ரெஃபரல் ரிவார்டு. ஓகே, 20 லெவலுக்கு நமக்கு கிடைக்கும். இது ரெஃபரல் ரிவார்ட் ஸ்டேட்டஸ். அடுத்து ரிவார்டு ஸ்டேட்டஸ். இதான் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, சூப்பர். சோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா புரிஞ்சுக்கிங்க. பிவிசி மெட்டாக்குள்ள சீடு பார்ட்னர் எப்படி உருவாக்கணும் அப்படின்னா, பிவிசி மெட்டா காயினை உங்களுடைய வேலட்ல வச்சு அதன் மூலியமாக நீங்க சீடு பார்ட்னரை உருவாக்கலாம். நீங்களும் எக்ஸ்ட்ரா சீடு பார்ட்னரை அப்டேட் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்டேக்கிங் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஏன்னா சீடு ஃபண்டிங்ல 20 லெவலுக்கு ரெஃபரல் ரிவார்ட் சிஸ்டம் அப்டேட் பண்ண போறாங்க. ஓகே, ரைட். சோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிவிசி மெட்டாக்குள்ள சீடு ஃபண்டிங் ஓபன் பண்ணி பாக்குறதும் இவ்வளவுதான். டோக்கன் ஃபார்மிங் ஓபன் பண்ணி பாக்குறதும் இவ்வளவுதான். சோ இதை நீங்க ஒர்க் பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். இதெல்லாம் கஷ்டமே கிடையாது. நிறைய பேர் ஓபன் பண்றதுக்கே பயப்படுறீங்க. பயப்படவே வேண்டாம். நீங்க டைரக்டா ஓபன் பண்ணி பாருங்க, ஈஸியா இருக்கும். இல்லைன்னா இந்த வீடியோ திரும்ப நீங்க போட்டு பாருங்க.
அதுவும் உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு புரிய வச்சிடும். சரிங்களா? சோ அதே போல எப்ப வெளியே வந்தாலும் லாக் அவுட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க அப்டேட் பண்ணுங்க. நிறைய பேர் லாக் அவுட் பண்ணாமையே வெளியே வந்துடுறீங்க. அப்படி வெளியே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சிஸ்டம் அந்த இடத்துல ஓப்பன்ல இருக்கும், சோ ஹேங் ஆயிடும். சோ அதை நீங்க ரொம்ப முக்கியம். அடுத்து வெளியே 100 பிவிசி மெட்டா கம்பல்சரி, வெளியே 100 பிவிசி மெட்டா குறையாம இருக்கணும். அப்பதான் டோக்கன் ஃபார்மிங் ஓபன் ஆகும். ஓகேங்களா? ரைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய பிவிசி மெட்டா சைட்டுக்குள்ள போயிட்டு எப்படி பாக்குறதுங்கிறத கொஞ்சமா தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேள்வி கேளுங்க, உங்களுக்கு அதுக்குண்டான விளக்கத்தை கொடுக்கப்படும். சரிங்களா? ரைட். இப்ப அடுத்ததாக நம்மளுடைய இன்கம் ஸ்ட்ரக்சர் போங்க. சரிங்களா? சோ ஒரு இன்கம் நம்ம சம்பாதிக்கணும், ஒரு இன்கம் நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? எனக்கு ஆக்டிவ் இன்கம் வேணுமா, பேசிவ் இன்கம் வேணுமா, அதை நம்ம முடிவு பண்ணணும் இல்லையா? நம்ம அந்த முடிவே இல்லாம இருந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சிரமம். ஆக்டிவ் இன்கம் அப்படிங்கிறது என்ன, பேசிவ் இன்கம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ரைட். முதல்ல ஆக்டிவ் இன்கம் அப்படிங்கிறது 1:2 நானே பண்ணிக்கிறேன், நானே செல்ஃபா பண்ணிக்கிறேன், நானே எவ்வளவு வேணாலும் பணம் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றது அத்தனை பேரும் ஆக்டிவ் இன்கம். அவங்க ஆக்டிவா இருந்தால் மட்டும்தான் அந்த வருமானத்தை எடுக்க முடியும். அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தயாரானால்தான் அந்த வருமானத்தை அவங்க எடுக்க முடியும். இது ஆக்டிவ் இன்கம். சார், அவங்கள மாதிரியே நானும் பேர் மேட்சிங் பண்ண முடியுமில்ல? 1:2 நான் பண்ணிருக்கேன். எனக்கு மேல் ஐடியில 500 பண்றேன், கீழே 2 ஐடியில 500 பண்றேன். இப்ப எனக்கு 5 பேர் வந்துருச்சு இல்லையா? இதனால எனக்கு என்ன, எனக்கு ஈஸி தானே. சோ இந்த 3 ஐடிக்கும் உண்டான பேமெண்ட் யாரு கொடுத்தா? நீங்க கொடுத்த. அதுவே நீங்க மேல 500 பண்ணிட்டு கீழே 2 பேர் 500 பண்ணிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய $500 $1000 200 நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்கும். அப்ப இதுக்கு பேர் பேசிவ் இன்கமா, இல்ல நாமளே அந்த 2 ஐடிக்கும் ஃபில் பண்ணிட்டு நாமளே பண்ணிக்கிறதுக்கு பேசிவ் இன்கமா? சோ பேசிவ் இன்கம்னா என்னங்கறத விளக்கமா நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சோ நீங்க செல்ஃபா பண்றது எல்லாமே ஆக்டிவ் இன்கம். இந்த இடத்துல நீங்க மட்டும்தான் வேலை பார்ப்பீங்க. நீங்க மட்டும் வேலை பார்க்கறது பேரு ஆக்டிவ் இன்கம். சோ அதுக்காக நீங்க மட்டும் வேலை பார்க்க கூடாதுன்னு சிஸ்டம் சொல்லல. உங்களுக்கு ஆக்டிவ் இன்கம்னா என்ன, பேசிவ் இன்கம்னா என்னங்கறத பிரிச்சு கொடுத்திருக்காங்க. ரைட். இப்ப நான் 1:2 போட்டிருக்கேன். நானே இன்வெஸ்ட் பண்றேன், நானே ஃபார்மிங் பண்ணிட்டு நானே டெய்லி ஒரு $100 $200 எடுக்கிற அளவுக்கு எஃபோர்ட் கொடுக்குறேன். சூப்பர். ஆக்டிவ் இன்கம்ல நான் நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கேன், எல்லாமே ஓகே. அப்ப பேசிவ் இன்கம் இருக்கிற என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? டைரக்டா ஒரு 20 பேர் 30 பேர் ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த 20 பேர் 30 பேரும் ஒரு $100 ஃபார்மிங் பண்ணுனாங்க. ஒரு 20 பேர்னே வச்சுக்கோங்களேன். நமக்கு 10 பேர் மேட்ச், ஒரு நாளைக்கு $9. ஒரு நாளைக்கு $9. அப்ப அந்த 20 பேரும் நாளைக்கு 500 பண்றாங்க. அப்ப நமக்கு ஒரு ஜோடிக்கு 5 பேர் மேட்சிங், 10 ஜோடிக்கு 50 பேர் மேட்சிங், கிட்டத்தட்ட $500 பர் டே. சாரி, $50 பர் டே. அப்ப யோசனை பண்ணி பாருங்க, நம்ம ஆக்டிவா இருந்தோம் அப்படின்னா, ஆக்டிவ் இன்கம்னா நம்ம 3 ஐடி கொடுத்திருப்போம். சோ 500 கொடுத்திருப்போம். சோ ஒரு 5 பேர் மேட்சிங் நம்மளால பண்ண முடியும். ஆனா இங்க என்ன நடந்திருக்குங்க? 20 பார்ட்னர்கள் 500 பண்ணதுனால நமக்கு 50 பேர் மேட்சிங் நடந்திருக்கு. 5 பேர் மேட்சிங் செல்ஃபா நீங்க ஆக்டிவ் இன்கம்ல பண்றீங்க. பேசிவ் இன்கம்ல 50 பேர் மேட்சிங் நடக்கும். அதே வேலையை தான் இங்க பண்ண போறோம். சோ அப்ப இந்த இடத்துல 1000 பண்ணிருக்காங்க, 10 பேர் மேட்சிங் ஒரு ஜோடிக்கு. அப்ப நமக்கு 10 × 10 100 பேர் மேட்சிங், கிட்டத்தட்ட $90. அதே ஒவ்வொரு பார்ட்னரும்
$5000 செல்ஃப் ஃபார்மிங் பண்றாங்க. அப்ப நமக்கு ஒரு பேர்ல மட்டும் ஒரு ஜோடியில மட்டும் 50 பேர் மேட்சிங் நடந்திருக்கும். சோ 10 ஜோடியிலையும் சேர்த்து பார்க்கும்போது 500 பேர் மேட்சிங், கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு $450 வீதம் உங்களுக்கு கிடைக்கும். இது பேசிவ் இன்கம். பேசிவ் இன்கம்ல இது மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்மளுடைய டைரக்ட்ல இருக்கக்கூடிய 20 பார்ட்னர்கள் $5000 செல்ஃப் ஃபார்மிங் பண்ற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு பார்ட்னர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருப்பாங்க, எவ்வளவு பார்ட்னர்கள் செல்ஃப் ஃபார்மிங் பண்ண வச்சிருப்பாங்க. சோ எத்தனை லெவலுக்கு டீம் இறங்கி இருக்கும். ரெஃபரல் ரிவார்ட், பாசிவ் இன்கத்தின் அடுத்த வெற்றி ரெஃபரல் ரிவார்ட். ஃபர்ஸ்ட் லெவலுக்கு 20%, செகண்ட் லெவலுக்கு 19%, தேர்ட் லெவலுக்கு 18%, ஃபோர்த் லெவலுக்கு 17%, ஃபிஃப்த் லெவலுக்கு 16%. இந்த அடிப்படையில 20 லெவலுக்கு நமக்கு ரெஃபரல் ரிவார்ட் சிஸ்டம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப யோசனை பண்ணி பாருங்க, 20 பார்ட்னர்கள் வைத்து நம்ம பண்ணிருக்கும் போது நமக்கு இவ்வளவு வருமானம் அப்படின்னா 20 லெவல்ல அந்த பிசினஸ் நடந்திருந்தது அப்படின்னா ஒவ்வொரு நாளும் லட்சங்களும் கோடிகளும் நீங்க சர்வ சாதாரணமாக சம்பாதிக்க முடியும். அப்ப நாம என்ன பண்ணணும், இந்த பேசிவ் இன்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சரியா படிக்கணும், சரியா பயிற்சி எடுக்கணும், சரியா புரிதலோட சரியான பிரசன்டேஷன் கொடுக்கணும். சார் முயற்சி பண்ணணும். இன்னைக்கு எந்த ஒரு ஜாப்பா இருக்கட்டும், எந்த ஒரு தொழிலா இருக்கட்டும், இன்னொரு நபரை டிஃபெண்ட் பண்ணித்தான் ஆகணும். அவங்க இல்லாம எந்த ஒரு தொழிலும் பண்ண முடியாது. இன்னொரு நபர் இல்லாம எந்த ஒரு தொழிலும் எந்த ஒரு துறையும் செயல்படாது. இன்னைக்கு ஒரு இபி டிபார்ட்மெண்ட் இருக்கு, அந்த இபி டிபார்ட்மெண்ட் கரண்ட் எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு, திரும்ப அந்த கரண்ட்டுக்கு அங்க பில் பேமெண்ட் பண்ணியே ஆகணும். அப்ப இபி டிபார்ட்மெண்ட் மக்கள்கிட்ட அந்த இபிக்கு உண்டான பணத்தை வாங்கியே ஆகணும். அப்பதான் திரும்ப கரண்ட் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். ஒரு மளிகை கடை இருக்குது, அந்த மளிகை கடைக்காரரு 1 கோடி ரூபாய்க்கு பொருள் வாங்கி போட்டாரு, அப்படியே இருந்தா என்ன லாபம்? ஒரு லாபம் இல்ல. ஆனா அதுக்கு ரெகுலரா வாடிக்கையாளர் வேணும். அப்ப அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய கடைக்கு அவங்க வாடிக்கையாளர் ரெகுலரா வரணும் அப்படின்னா ஒரு சுத்தமான ஒரு பொருளை கொடுக்கிறாரு, ஒரு சப்போர்ட் பண்றாரு. ஓகேங்களா? சோ அடுத்தடுத்த விஷயங்கள் அவர்கிட்ட எல்லா பொருளுமே கிடைக்குது, நீங்க வாங்கன்னு ஒரு சரியான ஒரு பண்போட அவர் செயல்படுறாரு. ஆனா பணம் இவருது அப்படிங்கிறதுக்காக யாரையும் அவர் மதிக்காமலாம் கிடையாது, எல்லாத்தையும் இன்வைட் பண்றாரு, வாங்க நம்ம கடையில எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏன் சார் நம்ம பிவிசி மெட்டாக்குள்ள மட்டும் நம்ம அப்படி பேசுறதுக்கு தயங்குறோம்? ஏன் ரெஃபரல் மார்க்கெட்டிங்னா பயந்து ஓடுறோம்? எத்தனையோ ரெஃபரல் மார்க்கெட்டிங் தவறா வந்தது. அதுக்காக எல்லா ரெஃபரல் மார்க்கெட்டிங் தவறுன்னு நினைச்சிட்டீங்களா? கண்டிப்பா கிடையாது. அதை செலக்ட் பண்ணணும். எத்தனையோ நகைக்கடைகள் மக்களை ஏமாத்திருக்காங்க, ஆனா எத்தனையோ நகைக்கடைகள் இன்னமும் மக்களை நம்பிக்கையோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப தவறுங்கிறது எல்லா துறையிலும் இருக்கு, எல்லா செயலையும் இருக்கு. ஆனா எல்லாத்தையும் தவறா நினைக்கிறது தப்பான ஒரு விஷயம். இன்னைக்கு ஒரு ஊரை சார்ந்தவர் ஒரு தவறு பண்ணிட்டாருன்னா அந்த ஊருக்காரங்க அத்தனை பேரும் தவறானவங்க அப்படின்னு சொன்னா அது சரியாயிடுமா? தவறாயிடும். அதனால நல்லா புரிஞ்சுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லது கெட்டது இருக்கிறதா வாழ்க்கை, நல்லதும் கெட்டதும் கலந்து இருக்கிறதா பிசினஸ். சோ நல்லது எதுன்னு தேடி எடுக்கிறது நம்மளுடைய வேலை. அதுக்காகத்தான் இந்த பயிற்சியை நாம எடுத்திருக்கக்கூடிய இந்த பிபிசி மெட்டா நல்ல ஒரு சிஸ்டமா, நல்ல ஒரு லைஃப் கொடுக்குமா, இது யாரையும் ஏமாத்தாம இருக்குமா, இதுல ஏதாவது ஏமாற்றம் இருந்திருக்கா, இது வரைக்கும் ஏதாவது தவறு நடந்திருக்கா, படிங்க, தெரிஞ்சுக்கிங்க. நீங்க எத்தனையோ நிறுவனங்கள், ஓடி போன நிறுவனங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. இது 2015 இருந்து சக்சஸ்ஃபுல்லாக ஒவ்வொரு முறையும் தன்னை செதுக்கிட்டு இருக்காங்க அப்டேட்டுங்கிற முறையில. இன்னைக்கு எல்லாரையும் வாழ வைத்து வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு இடத்துல அவங்க செயல்பட்டு இருக்காங்க. யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு என்னை நம்பி 20 பேர் நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா அந்த 20 பேரும் மாதம் 1 lakh and above சம்பாரிச்சீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க என்னை திட்டுவீங்களா, இல்ல உங்களால எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொல்லி மகிழ்ச்சியா பேசுவீங்களா? சோ அப்ப வாழ வைத்து வாழ்வோம். உங்களை மாதம் 1 lakh and above சம்பாதிக்க வைக்கிறது தான் என்னுடைய குறிக்கோள். எதுக்காக சார் நான் உங்களை வாழ வைக்கணும்?
உங்களை வாழ வைக்கிற அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லையே அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீங்க இன்னொருத்தரை வாழ வைத்தால் உங்களுடைய வாழ்க்கை வளமாக மாறுங்கிறது பிவிசி மெட்டாவுடைய அடித்தளம். நீங்க 1 லேக் அண்ட் எபோ மந்த்லி எடுக்கிறீங்கன்னா, உங்களை வாழ வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு டெய்லி 1 லேக் அண்ட் எபோ. உங்களை மாசம் 1 கோடி ரூபாய்க்கு மேல சம்பாதிக்க வச்சனா எனக்கு டெய்லி 1 கோடி ரூபா. அப்ப நான் என்ன செய்யறேன்? நல்லதை செஞ்சு நல்லதை அடைகிறேன், வாழ வைத்து வாழ்கிறேன். சோ அப்ப நீங்க மற்றவர்களுக்கு இதைதான் சொல்ல போறீங்க. சார், எனக்கு வெங்கடேஷ் சார் இந்த வாய்ப்பை கொடுத்தாரு, நான் இந்த பிசினஸ் எடுத்தேன், இன்னைக்கு மாதம் 1 லேக் அண்ட் எபோ சம்பாதிக்கிறேன், மகிழ்ச்சியா இருக்கு. சோ நீங்களும் இந்த வாய்ப்பு எடுங்க, நீங்களும் 1 லேக் அண்ட் எபோ சம்பாதிங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க வாழ்க்கையில அந்த வருமானம் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக மற்றவர்களுடைய ஆத்ம திருப்தியோட அந்த பிளெஸிங்கோட இந்த இன்கம் நீங்க அடைய முடியும். அப்படிப்பட்ட ஒரு துறை இந்த பிவிசி மெட்டா. இருக்கிற சிஸ்டத்திலேயே நம்மளுடைய ஓன் கிரிப்டோ காயின், நம்மளுடைய பேக் போன் அப்படின்னு சொல்லலாம். ஓன் கிரிப்டோ காயின் பிவிசி மெட்டா, ஓன் பிளான், ஓன் பிளான். ஓகேங்களா? சோ இந்த கிரிப்டோ கரன்சியை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை இன்னொரு நாள் உங்களுக்கு சொல்றேன். சோ ஏன்னா கிரிப்டோ கரன்சி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானது, எந்த அளவுக்கு பாதுகாப்பானது, இனி நம்ம நாடு எத்தனை துறைகள்ல பிளாக் செயின் டெக்னாலஜி அப்டேட் பண்ணிருக்காங்க, அதை பத்தி பேசணும்னா 1 மணி நேரம் ஆயிடும். அது இன்னொரு நாள் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சோ இப்போதைக்கு பிவிசி மெட்டாவை 100க்கு 100% நம்பிக்கையோட புரிதலோட பயிற்சி எடுங்க, முயற்சி பண்ணுங்க. நீங்க லிஸ்ட் ப்ரிப்பரேஷன் யாருக்கெல்லாம் நீங்க பண்ணணும் நீங்க முடிவு பண்ணாதீங்க, எல்லாத்துக்குமே நீங்க பண்றதுக்கு உண்டான முடிவு எடுங்க. நேம் லிஸ்ட் எடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள், பழகின நபர்கள், உறவுகள் அனைவருக்கும், பக்கத்து வீட்டார், பக்கத்து கடைக்காரர், பக்கத்து பிசினஸ் மேன், அத்தனை பேர்த்தோட லிஸ்ட் எடுத்து அவங்க எல்லாத்துக்கும் நான் பிவிசி மெட்டாங்கிற ஒரு கிரிப்டோ டோக்கன் மூலியமாக லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்க போறேன், நீங்களும் வாங்க நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு இன்வைட் பண்ணுங்க. அதுக்குண்டான பயிற்சி ஆன்லைன்லயும் ஆஃப்லைன்லயும் இருக்கு, நீங்க கலந்துக்குங்க. அது முற்றிலும் இலவசம் தான், கலந்துக்குங்கன்னு சொல்லுங்க. கலந்துகிட்டு அதுல இருந்து உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கு, என்னென்ன நெகட்டிவ் இருக்கு, என்னென்ன பாசிட்டிவ் இருக்கு, அதை என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. நானும் தெளிவாய்க்கிறேன், சொல்லுங்க. ஏன்னா எனக்கு எல்லாமே பாசிட்டிவா தெரியுது. நீங்க வந்தீங்கன்னா இதுல ஏதாவது நெகட்டிவ் இருந்துச்சுன்னா கூட எனக்கு சொல்லி கொடுப்பீங்க, நான் அதுல இருந்து ஒரு ஆல்டர் பண்ண முடியும், சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணுங்க. சோ மீட்டிங் இன்வைட் பண்ணுங்க. நீங்க ஓனா பிரசன்டேஷன் பண்ணிடாதீங்க. ஏன்னா அது உங்களால முடியும் அப்படின்னா பண்ணுங்க, நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வர்ற. உங்களுக்கு எல்லாமே கிளியரா இருக்கு, என்னால பிரசன்டேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா தாராளமா பண்ணுங்க. ஆனா தப்பா பண்ணிடாதீங்க, வரக்கூடிய நபர்கள் கூட வராம போயிடுவாங்க. ஓகேவா? ரைட் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிம்பிளா உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் இன்னைக்கு வைண்ட் அப் பண்றேன். சோ நான் மினிமம் ஒரு $100 அண்ட் எபோ செல்ஃப் ஃபார்மிங் பண்றோம். ஏர்லி பேர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏர்லி பேர்டுங்கிறது 1:2, 100 மடங்கில் 1:2 நடந்தா ஒரு ஏர்லி பேர்ட் பேர் மேட்சிங். அப்ப 200 பண்ணியிருந்தா 2 ஏர்லி பேர்ட் பேர் மேட்சிங் அப்படின்னு கால்குலேஷன் வச்சுக்கீங்க. சோ மினிமம் நம்ம 7 நாள் டைம் கொடுக்குறாங்க. நாம $100 பண்ணதுல இருந்து 7 நாள் வரைக்கும் ஏர்லி பேர்டான எக்ஸ்ட்ரா ரிவார்டு கொடுக்கறதுக்கு டைம் கொடுக்குறாங்க. அப்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நாள்லயே நம்ம 1:2 பண்ணிட்டோம் சார், நமக்கு 0.90% ரிவார்ட். 1:2ங்கிறது என்னங்க? மேல ஒரு 100, கீழே ஒரு 100, இந்த பக்கம் ஒரு 100. ஓகேவா? இதுக்கு பேர் தான் 1:2. இதை ஒரே நாள்ல பண்ணிட்டோம் அப்படின்னா 223 நாட்கள்ல 200% ரிவார்ட் கம்ப்ளீட். சார் முதல் நாள் பண்ணல, 2வது நாள் தான் எனக்கு கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு, ஆனா நான் முதல் நாள் பண்ணிட்டேன், 2வது நாள் 2 பேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா 0.80%. 250 நாள்ல 200% ரிவார்ட் கம்ப்ளீட். சார் 2வது நாளும் அந்த 2 பேர்கள் பண்ணல, 3வது நாள் தான் பண்ணிருக்காங்க, அப்ப என்னுடைய வேகம் எவ்வளவு ஸ்பீட்ல இருக்கும் அப்படின்னா 0.70% ஸ்பீட். 286 நாட்கள்ல 200% ரிவார்ட் கம்ப்ளீட். சார் 3வது நாளும் அந்த 2 பார்ட்னர்கள் பண்ணல, 4வது நாள் பண்ணிட்டாங்க, 0.60%. 334 நாட்கள்ல 200% ரிவார்ட் கம்ப்ளீட். சார் 4வது நாளும் பண்ணல, 5வது நாள் பண்ணிட்டாங்க, 0.50% பர் டே ஸ்பீடு,
நமக்கு 400 நாள்ல 200% கம்ப்ளீட். சார் ஆறாவது நாள் பண்ணிட்டாங்க. சோ 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. 0.40%. 500 நாள்ல நம்மளுடைய 200% கம்ப்ளீட். சார் 7வது நாள் தான் எனக்கு 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு. 0.30% ஸ்பீட். 667 நாட்கள்ல நமக்கு 200% ரிவார்ட் கம்ப்ளீட். இது ஏர்லி பேர்டனுடைய எக்ஸ்ட்ரா இன்கம் நமக்கு கிடைக்கிறதுனால கிடைக்கக்கூடிய வேகம், விரைவான செட்டில்மெண்ட். சார் நான் ஏர்லி பேர்டுக்குள்ள வரல, நான் மட்டும்தான் பண்ணிருக்கேன், என்னுடைய பார்ட்னர்கள் அந்த 7 நாளைக்குள்ள பண்ணல, அப்ப எனக்கு என்ன சார் கிடைக்கும்? உங்களுக்கும் அதே 200% ரிவார்டு தான். பட் என்ன நடக்கும்? டெய்லி 0.20% கிடைக்கும். 0.90% இருந்து 30% வரைக்கும் ஏர்லி பேர்டு கண்டினியூ ஆகும். சோ 0.20ங்கிறது உங்களுக்கு செல்ஃப் ஃபார்மிங் மட்டும் கண்டினியூ ஆகும். ஆனா 200% ரிவார்டு உங்களுக்கு உண்டு, ரெஃபரல் ரிவார்டும் உண்டு. ஓகேங்களா? சோ இதை நீங்க புரிந்து கொண்டுங்க, புரிந்து செயல்படுங்க. சோ ஏர்லி பேர்டை நீங்க அனைவரும் கையில் எடுங்க, நம்பிக்கையோட எடுங்க. 1:2 பேர் மேட்சிங் பண்ணுங்க. உங்களுடைய டைரக்ட்ல குறைந்தது 20 பார்ட்னர்களாவது ஆக்டிவா மாத்துங்க. ஆக்டிவ் மெம்பர்ஸ்ல உருவாக்குங்க. ஏன்னா ஆக்டிவ் மெம்பர்ஸ்ல உருவாக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பேசிவ் இன்கம் அதிகமாக கிடைக்கும். பேசிவ் இன்கம் அதிகமாக கிடைக்கும். சரிங்களா? அப்ப பேசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நிறைய ரெஃபரல் ரிவார்டுகளை நம்ம உருவாக்கணும். ஓகேங்களா? சோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய பார்ட்னர்களை நம்ம உருவாக்கும் போது நமக்கு பேசிவ் இன்கம் அதிகமாக நமக்கு கிடைச்சிட்டு. அது எப்படி கிடைக்கும்? சோ எல்லாருமே அவங்கவுங்க இண்டிவிஜுவலா வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ அதுக்கு உண்டான பயிற்சி கொடுப்போம். அதுக்கு உண்டான உங்களுடைய ஏர்லி பேர்டு ரிவார்டு கிடைக்கும், ரெஃபரல் ரிவார்டு கிடைக்கும். சோ மற்றவர்களையும் வாழ வைத்து வாழ்வுன்ற மனமகிழ்ச்சியும் கிடைக்கும். சரிங்களா? சோ பிவிசி மெட்டாவை சரியா புரிந்து கொள்ளுங்கள், சரியா பயிற்சி எடுங்க, சரியா முயற்சி பண்ணுங்க. சோ அனைவருக்கும் வெற்றி நிச்சயம். அனைவருக்குமே வெற்றி நிச்சயம். உங்களை நம்பி வந்திருக்கக்கூடிய 10 பார்ட்னர்கள், 20 பார்ட்னர்கள், 100 பார்ட்னர்கள், 1000 பார்ட்னர்கள் இருந்தாலும் லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்காம இந்த பிவிசி மெட்டா விட்டு வெளியே போக முடியாது. அதுக்கு அவங்க செய்ய வேண்டியது நம்பிக்கையும், புரிதலும், பயிற்சியும், முயற்சியும். இந்த 4 விஷயத்த பண்ணுனா 5வதான அந்த வெற்றி அவங்களை தேடி வரும். ஓகேங்களா? சோ இதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். சோ அதே போல உண்டில் அப்படிங்கிற ஒரு வேலட்டை நான் உருவாக்குங்கன்னு எல்லாத்திலையும் சொல்லியிருக்கேன். சோ நிறைய பேர் உருவாக்கி இருக்கிறீங்க, இன்னும் நிறைய பேர் உருவாக்கல. சோ உருவாக்காதவங்க உருவாக்கிடுங்க. உங்களால முடிந்த வரை பிவிசி மெட்டாவை சேமித்து வைத்து பழகுங்க. ஏன்னா இன்னைக்கு பிவிசி மெட்டாவோட விலை குறைவா இருக்கிறதுனால நிறைய பிவிசி மெட்டா வாங்க முடியும். சோ ஒரு காலத்தில் அந்த பிவிசி மெட்டாவோட விலை பல லட்சங்கள் இல்ல, பல கோடிகள் கூட வரும். இன்னைக்கு சாதாரணமா ஒரு பிட்காயின் ₹1 ஆரம்பிச்ச பிட்காயின் இன்னைக்கு 60 லட்சம் ரூபாய் வரைக்கும் ரீச் ஆயிருக்குன்னா கடந்து வந்த காலங்கள் 10, 12 வருஷம், 13 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப நான் இன்னைக்கு குறைந்த விலையில பிவிசி மெட்டா வாங்கி உண்டில்ங்கிற வேலட்ல சேமிங்க. இதுக்கும் ஃபார்மிங்கும் சம்பந்தம் இல்லை. சேமிக்கிறது தனி, ஃபார்மிங் தனி, டெய்லி இன்கம் தனி. உண்டில்ல பணம் போடுற மாதிரிதான். ஒரு ஸ்டேஜ்ல ஒரு பிவிசி மெட்டாவோட விலை $1, 1 லட்சம் பிவிசி சேர்க்கறீங்க, ₹1 கோடி. அதே ஒரு $10 வருது, ₹10 கோடி. ஒரு பிவிசி $100 ரீச் பண்ணது 10 வருஷத்துல கிட்டத்தட்ட ₹100 கோடி. சோ அதனால மிகப்பெரிய ஒரு அசட்டை நீங்க உருவாக்க தயாராகுங்க. ஏன் இவ்வளவு ஆணித்தனமா சொல்றேன் அப்படின்னா, இந்த உலகம் இனி கிரிப்டோ கரன்சியை தான் பயன்படுத்த போகுது. அதுலயும் மெட்டாவர்ஸ் டெக்னாலஜி இருக்கக்கூடிய காயின் தான் அதிக பயன்பாட்டுக்கு வரப்போகுது. ஹை லெவல் டிரான்சாக்சன், இ காமர்ஸ் அனைத்துக்கும் பிவிசி மெட்டா தான் பயன்பாட்டுக்கு வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். சோ கடவுள் கொடுத்த கிஃப்ட், இந்த பிரபஞ்சத்தை கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு நினைச்சுக்கீங்க. இந்த பிவிசி மெட்டா வாய்ப்பு நம்ம கையில கிடைச்சது. ஓகேங்களா? சோ பிரபஞ்சத்துக்கும் கடவுளுக்கும் உங்களுக்கு கொடுத்த சப்போர்ட் லீடருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிட்டு மகிழ்ச்சியோட தொடங்குங்க. வெற்றி நிச்சயம் சொல்லி இன்றைய செஷனை நான் கம்ப்ளீட் பண்றேன். வாழ்க பல்வில், வளர்க மக்கள். அனைவருக்கும் 1 லட்சம் பிவிசி மெட்டா உங்களுடைய உண்டில் வேலட்டில் நிச்சயமாக சேமிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. டெய்லி 1 லட்சம் ரூபாய் வருமானம் சம்பாதிக்க உங்களால முடியுன்ற நம்பிக்கையும் உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்த்துக்கள் சார். வணக்கம்.
நல்லா தெளிவாக புரிகிற மாதிரி இன்னைக்கு மீட்டிங் நல்லா தெளிவாக இருந்துச்சுங்க சார். நேற்று வந்தவங்க இன்னைக்கு வரல நிறைய பேர். முகூர்த்தம் கல்யாண முகூர்த்தம் நிறைய இருக்கிறதுனால நிறைய பேர் வராத காரணமாக தடை ஏற்பட்டு விட்டது. சில பேர் வந்துட்டு கூட மீட்டிங்கில் ஒரு 4-5 பேர் வந்தாங்க, டக்குன்னு வெளியே போயிட்டாங்க. அவனை போயிட்டு இருக்காங்க முகூர்த்தத்துக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் முகூர்த்தத்துக்கு போகிறப்ப இந்த செல்லை ஆன் பண்ணி பையில போகிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. வண்டி ஓட்டிட்டு இருந்தால் கூட பையில பாக்கெட்டில் தான் போட போகிறோம். பஸ்ஸில் போனால் பஸ்ஸில் உட்காந்து தான் போகிறோம், அது கேட்டுகிட்டே போகலாம், ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதை விட்டு வெளியே போயிட்டு செல்லை ஆஃப் பண்ணி போட்டுட்டு போயிட்டு இருக்காங்க, ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும். ஏன்னா நான் அப்படி தான் இருந்தேன். பேசும்போது வேற நாயத்தனை பேசிட்டு இருப்பேன், உட்காந்து லீடர் பேசிட்டு இருக்கப்ப. அப்போ சும்மா உட்காந்து பேசிட்டு இருக்கப்ப மீட்டிங் ஆன் பண்ணி கொடுப்பாரு, செல்லை பிடிங்க எடுக்கணும். செல்லை பிடிங்க மீட்டிங் ஆன் பண்ணி கொடுக்குறப்ப அந்த ஆன் பண்ணி நம்ம கேட்க ஒவ்வொரு லீடரும் ஒவ்வொரு கருத்துல சொல்லுவாங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கற்றுக்கலாம். கற்றுக்கிறதுக்காக தான் அவர் சொல்றாரு. நம்மள லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்கலாம் சும்மா சம்பாதிக்க முடியாதுங்க. இந்த கேள்வியில் வந்ததுனால பிவிசி மட்டா காயினை வாங்கி நல்ல பிளானை தெளிவாக சொல்லி தராங்க சார். இந்த பிவி இன்னைக்கு வந்து மீட்டிங்கில் வந்ததுனால நமக்கு இன்னைக்கு நேற்று என்ன நைட்டு வந்தது லீடர் அப்படின்னு சொல்லி அந்த அது ரிவார்டு கம்பெனிலேருந்து என்ன வந்து லெட்டர் வந்ததுன்னு சொல்லி இன்னைக்கு காலையில் நான் 5 மணிக்கு கரெக்டாக என்று சொல்லிட்டாரு. ஏன்னா அவர் நைட்டே பார்த்துட்டாங்க. ஆள் நான் தான் கேட்குறேன், ஏன்னா அவருக்கு கூட நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் டெய்லி. அதனால அது முதல் நியூஸே எனக்கு தான் கிடைச்சது. அந்த காயின் வந்து ரிவார்டுக்கு கொடுக்க போறேன், காயினுக்கு ரிவார்டு தராங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு காயினை பத்தி நல்லா தெளிவாக சொன்னாங்க. காயின் வச்சு தான் பாம்பிங் பண்ண முடியும், காயின் வச்சு தான் சம்பாதிக்க முடியும், காயின் ரேட் என்ன எவ்வளோக்கு போக போகுது. இன்னைக்கு ஒரு காயின் 10 ரூபாய்க்கு விற்றா காயின் 13 வருஷத்துல எவ்வளோக்கு போச்சு பிவிசி காயின்னு சொல்லி. அது மாதிரி இந்த காயின் இலை ஏறும். காயின் நிறைய சேர்த்து வைங்க உண்டியல் வேலைன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாம்பிங் பண்ணணும். சீடு பாட்டை $100 கொடுத்து பாம்பிங் பண்ணா நமக்கு என்ன பலன்கள், லட்சங்களும் கோடிகளும் தினந்தோறும் சம்பாதிக்கலான்னு இருக்காங்க. நான் வரும்போது நான் ஒரு மாசம் ஒரு 10,000 கிடைச்ச உடனே போதும் தான் வந்தேனுங்க. மாசம் ஒரு 10,000 தான் கூட நம்ம 60 வயசுக்கு மேல இதை வச்சு செலவு பண்ணிக்கலான்னு தான் வந்தேன். ஆனா அப்படியே திருப்பி 50,000 சம்பாதிக்கலாங்க, 1,00,000 மாசம் சம்பாதிக்கலாங்க. இப்போ நாலு டெய்லி வந்து கத்துக்கிட்டு இருக்க காரணத்தால தினம் 1,00,000 சம்பாதிக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு நான் சும்மா இருந்துட்டேன்னா எப்படி சம்பாதிக்க முடியும்? நான் ஒரு 10 பேர்த்த பார்த்து இந்த வாய்ப்பை கொடுக்கணும், 20 பேர்த்த பார்த்து வாய்ப்பு கொடுக்கணும். அவங்க 10 பேர் 20 பேர் 100 பேருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தினத்தோறும் அவங்கள போய் நான் சந்திக்கணும். ஒவ்வொருத்தரையும் ஒரு 100 பேர் சந்திக்கிறப்போ ஒரு 5 ஐடியாவது விடுவோம். அந்த மாதிரி நான் சந்திக்கணும்னு சொல்லி எல்லாத்துக்கும் வாங்க பயிற்சி முயற்சி தான் கற்றுக்கலாம் சார். பேசுறதுக்காக நம்ம என்ன போய் இதுக்கு பயப்பட வேண்டியது இல்லைங்க. ஆனால் ஒவ்வொரு மீட்டிங்லையும் கேட்பேன், அவர் சொல்கிற மீட்டிங்கெல்லாம் போய் கேட்க ஒன்று பேசுகிறாங்க கூட பேசி தான் பழகுறாங்க, ஒவ்வொருத்தராக பேசி பழகிக்கிறாங்க. அதனால நல்லதா புரியுதுங்க சார். பயிற்சி முயற்சி இருந்தால் அனைவரும் கற்றுக்கலாம். உங்களுடைய கேள்வியில ஏதாவது இருந்தால் ஒரு வார்த்தையிலே பேசுங்கள் என்று சொல்லி உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார்கள் தலைவர் லீடர் சார். நீங்கள் பேசலாம் சார், உங்கள் கேள்வி இருந்தால் கேட்கலாம் சார். டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது சைட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நீங்க கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது புரிதல் வேண்டும்னாலும் கேட்கலாம். ஸோ வாங்க பேசலாம். தேங்க்யூ. ஓகே, டைம் அதிகமாயிடுச்சு நாகராஜன் சார். ஸோ இன்னைக்கு நன்றி உரை கூறி வைண்ட் அப் பண்ணுங்க. மீண்டும் நாளை காலை 5:30க்கு சந்திப்போம். நாகராஜன் சார் நன்றி உரை கூறி வைண்ட் அப் பண்ணுங்க. இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் மீட்டிங்ல கேள்வி எதுவும் கேட்க வேண்டியது இல்லையாட்டுக்கு, அல்லது புரிஞ்சுக்க மாட்டேங்குது. அதனால திறந்தோறும் வாங்க மீட்டிங்ல பண்ணலாம். காலையில் 5:30 6:30 நடக்கும். அனைவருக்கும் 1,00,000 பிவிசி மட்டம் அடிக்கும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.